மதுரையிலிருந்து விஜயா அவரோட மாநாட்டில் அப்படி பேசுறதா அவர் குடியுரிமையில் சுற்றுப்பயணம் தொடர்ந்து போகிறதா ஒரு தகவல் வெளியிட்டிருக்காருன்னா அது எது தேர்தலில் எப்படி பாதிப்பு ஏற்படுத்துமா எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? யாருடைய சுற்றுப்பயணமும் தேசிய ஜனநாயக கூட்டணியை ஒன்றுமே செய்ய முடியாது. நீ நிறைய பேர் கட்சி ஆரம்பிக்கலாம், நீங்கள் கூட நாளைக்கு ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு கவுன்சிலராக கூட ஆகலை, ஒரு எம்எல்ஏ கூட ஆகலை. நான் அவரை தோக்கடிச்சிருவேன், இவர் எனக்கு எதிரி அப்படின்னு பேசுகிறது பக்குவம் இல்லாத ஒரு வார்த்தைகளாக தான் கருதப்பட முடியும். பாஜக 330 நாடாளுமன்ற உறுப்பினர் உண்டு, பெரிய கட்சி, உலகத்திலே மிகப்பெரிய ஒரு தலைவர் நரேந்திர மோடி அவர்கள். இன்றைக்கி 1300 எம்எல்ஏக்கள் மேலே இருக்கிறாங்க. இங்கே ஒரு ஆள் ஒரு சின்ன இன்றைக்கி ஒரு மாநாடை மட்டும் போட்டுட்டு எனக்கு எதிரி அப்படிலாம் சொன்னால் அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? கூட்டணி ஒரு 8 மாதம் இருக்குது, நிறைய கட்சிகள் கூட்டணி சேருவாங்க. ஆனால் இப்போ திருப்பூரில் பார்த்தீங்கன்னா உள்நாட்டு வர்த்தகம் பயங்கரமாக பாதிச்சிருக்கு. மின்கட்டண உயர்வு, வரி உயர்வுனால இவர் இங்கே இருக்கிற தொழிலை கவனிக்காமல் வெளிநாட்டுக்கு போய் தொழிலை மீட்டு வராருன்னு சொல்லி இந்த தொழில்துறையினர் அவங்க கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. உள்நாட்டு தொழிலை பற்றி அவர் அக்கறை பண்ணலன்னு நீங்கள் தான் சரியான கேள்வி கேட்குறீங்க. உண்மையில் நல்ல கேள்வி. எப்படின்னு கேட்டிங்கன்னா, கோயம்புத்தூரை விட 16% அதிகமாக வரி போட்டிருக்காங்க. மின்கட்டண உயர்வு இவ்வளோ வருஷத்துக்கு 6% டேரிஃபில் டெபாசிட் வேறு கட்ட வேண்டியது. சொத்து வரி உயர்வு 300% மேலே இருக்குது. ஆனால் முதலமைச்சர் என்ன செய்யலாம், என்ன செஞ்சுருக்கணும்? உடனடியாக மின்கட்டணம், இந்த ஏற்றுமதியாளர்களுக்கு பூரா மின்கட்டணம் கிடையாது சொல்லியிருக்கணும். சொத்து வரி, இந்த தொழிற்சாலைக்கெலாம் சொத்து வரி கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தால் அது ஒரு நல்ல கருத்தை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும். இதை விடுத்துட்டு நாங்கள் போராட்டம் நடத்தோம் அப்படின்னு சொன்னால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஒரு மாநில அரசு என்ன செய்யணும், ஒரு மத்திய அரசு என்ன செய்யணுங்கிற வேறுபாடுகள்லாம் இருக்குது. அதனால் மத்திய அரசு மாண்பு நிதியமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. மாநில அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு, திருப்பூர் ஏற்றுமதியாளருக்கு என்ன சொல்ல போகிறாங்க, என்ன சொல்லியிருக்காங்க, அதை நீங்கள் தான் கேட்கணும். அதை கேட்டு மக்களுக்கு சொல்லணும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.